இரத்தினகிரி பாலமுருகன் ஆலயத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்பு. வேலூர் மாவட்டம் வேலூர் அடுத்த இரத்தினகிரி அருள்மிகு பாலமுருகன் ஆலயத்தில் ஆடி கிருத்திகை திருவிழா சிறப்பு நிகழ்ச்சி. புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று அருள்மிகு பாலமுருகன் சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் என்பது அனைத்து மக்களுக்கும் பொதுவான பட்ஜெட் தாக்கல் என உரையாடினார். மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் என்பது இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக தான் வாசிக்கப்பட்டது எனவும், தமிழக மக்களுக்கு பட்ஜெட்டில் பங்கு இருப்பதாகவும், தமிழகத்திற்கு என்ன தேவையோ அது நிச்சயமாக கொடுக்கப்படும் எனவும், நிதி ஆய்வு கூட்டத்திலேயே மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய நிதிகள் குறித்து விவாதம் செய்யப்பட்டதாகவும், அது அந்தந்த மாநில முதல்வர்கள் பங்கேற்று என்ன தேவை என்பது குறித்து ஆரோக்கியமான விவாதம் மூலம் தெரிவித்து இருந்தால் அது இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என பேசினார். மேலும் உள் அர்த்தம் கற்பித்து மாநிலங்களில் 00 என வேண்டுமென்று தெரிவித்து வருவதாகவும், தமிழகத்திற்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அவை அனைத்தும் கொடுப்பதற்கு தான் பாரத பிரதமரும் மத்திய நிதி அமைச்சரும் தெளிவாக தெரிவித்திருப்பதாகவும், தமிழக மக்களை தமிழக முதல்வர் தவறான திசையில் திருப்ப வேண்டாம் எனவும், பட்ஜெட் தாக்கல் குறித்து தமிழகத்தில் நடைபெறும் போராட்டம் தேவையற்றது என எதிர்க்கட்சியினரே தெரிவித்து வருவதாகவும், மின் கட்டண உயர்வு குறித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஏன் போராட்டம் நடத்தவில்லை என கேள்வி எழுப்பினார். இந்திய நாட்டின் பட்ஜெட் என்பது அனைத்து மாநிலத்திற்கான பட்ஜெட் எனவும், இரயில்வே துறையில் 6000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், எல்லா விதத்திலும் தமிழகத்திற்கு அதிகமாக நிதி வழங்கப்பட்டிருப்பதாகவும், தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்பது அப்பட்டமாக பொய்பேசி மக்களை திசை திருப்பும் அரசியல் எனவும், இதனை தமிழக முதல்வர் கைவிட வேண்டுமெனவும், தமிழக முதல்வர் உட்பட பிற மாநிலங்கள் முதல்வர்கள் நிதி ஆய்வுக்கு கூட்டத்தில் பங்கேற்று ஆரோக்கியமான விவாதங்கள் மூலம் மாநிலங்களுக்கு மக்களுக்கு தேவையானதை கேட்டு நிதியினை பெற்று மக்களுக்கு தந்திருக்க வேண்டும் என இவ்வாறு இரத்தினகிரி அருள்மிகு பாலமுருகன் திருத்தலத்திற்கு சுவாமி தரிசனம் செய்து செய்தியாளர்கள் சந்திப்பில் இவ்வாறு பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது.